ராஜ்யசபா, அதாவது லோக்சபா மக்கள்லாம் ஓட்டு போட்டு எம்பிக்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க, 5 வருஷம் பீரியடு. பட் ராஜ்யசபா மக்களாகிய நாம் ஓட்டு போட முடியாது, எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்கள் 6 வருஷம் அதிகாரத்தில் இருக்காங்க ராஜ்யசபாவில். தமிழ்நாட்டுக்கு ராஜ்யசபாவில் ஒதுக்கப்பட்டிருக்க சீட்டு 18. இந்த 18 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 6 எம்பிக்களை எலெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பட்டு இந்த முறை ஏப்ரல் 2ஆம் தேதி மொத்தத்தில் 6 எம்பிக்களுடைய பதவி காலம் தமிழ்நாட்டில் முடியுது. இந்த 6 பேரில் 4 பேர் திமுக அனுப்பிய எம்பிக்கள், 2 பேர் அதிமுக அனுப்பிய எம்பிக்கள். ஸோ நேச்சுரலாகவே இப்போ கரண்டாக இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது திமுக புதுசாக 4 எம்பியை எலெக்ட் பண்ணி அனுப்பலாம். அதே போல் அதிமுக. ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா, நம்ம எப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல மாநிலங்களவை தேர்தல் எப்ப வரும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு தான் வந்திருக்கு, மார்ச் 16ஆம் தேதி அப்படின்னு. அதே மாதிரி 25ஆம் தேதியிலேருந்தே அதுக்கான வேட்புமனு தாக்கலும் துவங்க இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒண்ணு, ஆனா நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது இன்னொன்னு. ஆனா இதுல இன்னொரு வியூகமும் சொல்றாங்க, இந்த மாநிலங்களவை தேர்தல் உடைய அந்த யாருக்கு கொடுக்க போறாங்க அந்த எம்பி பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகக்கும் சரி அதிமுகக்கும் சரி ஒரு அழுத்தம் தான். அதுல நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கிறதுல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த எம்பி பதவியை குறி வச்சு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இதுதான் முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப கூட்டணி, அதாவது சட்டமன்ற கூட்டணி அரசியலை தீர்மானிக்க போதா மாநிலங்களவை தேர்தலுக்கு யாருக்கு எம்பி கொடுக்க போறாங்க? எக்ஸாக்ட்லி இந்த கூட்டணியை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாங்க காயத்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல்கள் ஒரு ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஒரு செமிஃபைனல்ஸாக இப்போ இந்த மாநிலங்களவை தேர்தல், ராஜ்யசபா தேர்தல் அமைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அன்டிசைடட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய இருக்காங்க, இன்னும் முடிவு செய்யலை யாரோட போக போகிற அப்படின்னு சொல்லி. பிரதானமாக அந்த மாதிரியான அரசியல் கட்சிகளோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யசபா சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க, மாநிலத்தில் இத்தனை சீட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்மள ஒருத்தர் ராஜ்யசபா போயிடலாம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சியினுடைய கணக்கு. எந்தெந்த கூட்டணி கட்சி ராஜ்யசபா சீட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செய்தியாளர் ரமேஷ் நம்ம தமிழ்நாட்டில் செக்ரட்டேரியட்லேருந்து, தலைமை செயலகத்திலேருந்து செய்தியெல்லாம் சேகரித்து நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம பார்த்துடலாமா? ஷூர். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை அங்க சீனியர் லீடரா இருக்கிறதுனால அவர் மீண்டும் வாய்ப்பு கேட்கிறார். அதனால தம்பிதுரைக்கு அதிமுகவில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மற்றொரு பக்கம் அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டை உறுதி பண்ணணும், இந்த முறையே எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தேமுதிக அதிமுகவிடம் வைப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால தேமுதிகவுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்திலேயே ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மற்றொரு பக்கம் அதிமுக கூட்டணியில மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய அன்புமணி ராஜ்யசபா சீட்டை கேட்கிறார். ஏற்கனவே அதிமுகவின் ஆதரவோடு அன்புமணி ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். கடந்த வருடம் அவருடைய ராஜ்யசபா எம்பி பதவி காலியானது. ஆனால் இந்த முறை அவரும் அதிமுக ஆதரவோடு ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அதிமுக யாருக்கெல்லாம் இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறாங்க, தம்பிதுரைக்கு மீண்டும் கொடுப்பாங்களா, தேமுதிக அதே மாதிரி பாமக, இந்த 2 பேர்ல யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. மற்றொரு பக்கம் நம்ம திமுக கிட்ட வந்தோம் அப்படின்னா திமுக கிட்ட 4 ராஜ்யசபா சீட் வரப்போகுது. இதுல ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய திருச்சி சிவாவுக்கும் என்ஆர் இளங்கோவுக்கும் திமுக மறுபடியும் வாய்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கனிமொழி சோமுவை பொறுத்த வரைக்கும் அவர் மறுபடியும் தனக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு கேட்கிறார். ராஜ்யசபா சீட் இல்ல அப்படின்னா சட்டமன்ற தேர்தலையாவது போட்டியிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கனிமொழி சோமு முன்வைக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவருக்கான வாய்ப்பு இருக்குமா அல்லது மற்றொரு நபருக்கு திமுக வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்தியூர் செல்வராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்தியூர் செல்வராஜுக்கான அந்த இடம் அப்படிங்கிறது மற்றொரு திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிக்கோ அல்லது கூட்டணியில வேறு யாருக்கேனும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கிட்ட 4 ராஜ்யசபா சீட் வரும்போதெல்லாம் ஒரு சீட்டை அவங்க கூட்டணிக்கு விட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த முறை எந்த கூட்டணி கட்சிக்கு திமுக ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட் திமுக சட்டமன்ற தேர்தலில் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி திமுக ஆதரவோடு இப்ப முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். எனவே
எனவே இந்த முறை இந்த வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி அப்படிங்கிற கருத்தை அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல ராஜ்யசபா சீட்டை கொடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வருமா, ஒரு முடிவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. மற்றொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில இந்த முறை எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால அந்த ராஜ்யசபா சீட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் தான் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறும். அதற்கு முன்னாடி மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெற போகிறதுனால ராஜ்யசபா தேர்தலுக்கான இந்த ஷீட் ஷேரிங் தான் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அதனால திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த சீட்டு பகிர்வு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு வாரத்தில் அதிமுக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி யாருக்கு வாய்ப்பு வழங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சலீம், பல விஷயங்கள்ல இந்த தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்ப சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடியே மாநிலங்களவை தேர்தல் அப்படின்னு வரும்போது கூட்டணி கட்சிகளுடைய அந்த கணக்கு இப்ப எப்படி மாறுமா இல்ல அப்படியே இருக்குமாங்கிறது இருக்கு. இன்னொன்னு, கூட்டணி கட்சிகள் நிறைய தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருப்பாங்க. அப்ப இப்ப இந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கும்போது சட்டமன்றத்தில் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அவங்க குறைச்சுப்பாங்களா அந்த எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்களுக்கு தான் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்குறீங்கன்னு கொடுக்குறோம், அப்ப நீங்க இதுல குறைச்சிக்கோங்கன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்களா டிஎம்கே தரப்புலையும் ஏடிஎம்கே தரப்புலையும்? அதுக்கு இவங்க இசைவு கொடுப்பாங்களா? இதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப எந்தெந்த எம்பிக்களுடைய அந்த பதவிக்காலம் நிறைவு வருது? ஆமா, இப்ப திமுகல 4 எம்பிக்களுடைய பதவிக்காலம் நிறைவடையுதுங்க காயத்ரி. அதே போல அதிமுகல 2 எம்பிக்களுடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. திமுக அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான பார்லிமெண்டேரியன், ரொம்ப சீனியர் மெம்பர் திருச்சி சிவா, அவருடைய பதவிக்காலமும் முடிவுக்கு வருது. அதன் பிறகு என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ் 4 பேருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருது. அதே போல் அதிமுகவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் சீனியர் பார்லிமெண்டேரியன் திரு தம்பிதுரை, அவர் நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகராக இருந்திருக்காரு, மிக முக்கிய பதவி வகிச்சிருக்கார். அதிமுகவுக்கு டெல்லியில் மிக முக்கிய நபராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் கூட்டணி கட்சிக்கு அதிமுக கொடுத்துருக்காங்க, ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீட்டை இப்போ யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னும் ஒரு ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முன்னாடி நமக்கு தேமுதிக அதிமுகவுக்கு நடந்த அந்த பிரச்சனை நமக்கு தெரியும். தேமுதிக என்ன சொன்னாங்க, அதிமுக எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிக சொல்ல, அதிமுக நாங்கள் அந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலன்னு சொல்ல. பட் இந்த முறை கூட்டணி வைக்கும் போது அரசியல் கட்சிகள் நீங்கள் கூட்டணி வைங்க, ராஜ்யசபா தேர்தல் வரும்போது நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல சான்ஸ் இல்லை. முன்னாடியே ராஜ்யசபா தேர்தல் வந்துருச்சு. ஸோ கூட்டணி கட்சிகள், சின்ன கட்சிகள் என்ன கேட்பாங்களா, முதல்ல ராஜ்யசபாவை பற்றி பேசுங்க, பிறகு நாம கூட்டணியை பற்றி பேசலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாலும் சரி இல்ல திமுக கூட்டணிக்கு போனாலும் சரி இந்த ஒரு கோரிக்கையை பிரதானமா முன்வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இது ஒரு விஷயமா கோரிக்கையா முன் வச்சிருந்த கூடிய சூழல்ல திரும்பவும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கு. பார்க்கலாம் இந்த மாநிலங்களவை தேர்தல் தமிழக சட்டமன்ற அரசியலை எப்படி மாத்துது, அந்த கூட்டணி அரசியலை எப்படி மாத்துதா இல்ல அப்படியே தான் இருக்க செய்தா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு.